வங்கியில் பணம் வைத்திருக்கிறீர்களா? ஆனால் திடீரென உங்கள் பணத்தை முழுமையாக எடுக்க முடியாது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? மும்பையை சேர்ந்த மொஹவீரா கூட்டுறவு வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி 6 மாதங்களுக்கு கடுமையான கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது. வங்கியின் நிதிநிலை மோசமடைந்ததாலும் நிதிமுறைகளை மீறப்பட்டதாக கூறப்படுவதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் இருந்து அதிகபட்சம் ரூபாய் 1 லட்சம் வரை மட்டுமே பணம் எடுக்க முடியும். மேலும் புதிய கட்டணங்கள் வழங்குவது, புதிய டெபாசிட்களை ஏற்குவது மற்றும் முதலீடுகள் செலுத்துவது போன்ற சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வங்கியின் உரிமம் ரத்து செய்யப்படவில்லை என்றும் வங்கியின் நிதி நிலைமையை சீரமைக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவா அல்லது பதற்றத்தில் ஆழ்த்தவா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள். வங்கியில் பணம் வைத்திருக்கிறீர்களா? ஆனால் திடீரென உங்கள் பணத்தை முழுமையாக எடுக்க முடியாது என்று சொன்னால் என்ன செய்வீர்கள்? மும்பையை சேர்ந்த மொஹவீரா கூட்டுறவு வங்கிக்கு இந்திய ரிசர்வ் வங்கி 6 மாதங்களுக்கு கடுமையான கட்டுப்பாட்டுகளை விதித்துள்ளது. வங்கியின் நிதிநிலை மோசமடைந்ததாலும் நிதிமுறைகளை மீறப்பட்டதாக கூறப்படுவதாலும் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இதன் காரணமாக வாடிக்கையாளர்கள் தங்களது கணக்கில் இருந்து அதிகபட்சம் ரூபாய் 1 லட்சம் வரை மட்டுமே பணம் எடுக்க முடியும். மேலும் புதிய கட்டணங்கள் வழங்குவது, புதிய டெபாசிட்களை ஏற்குவது மற்றும் முதலீடுகள் செலுத்துவது போன்ற சேவைகளுக்கு தடை விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் வங்கியின் உரிமம் ரத்து செய்யப்படவில்லை என்றும் வங்கியின் நிதி நிலைமையை சீரமைக்கும் முயற்சிகளில் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் ரிசர்வ் வங்கி தெரிவித்துள்ளது. இந்த நடவடிக்கையை வாடிக்கையாளர்களை பாதுகாக்கவா அல்லது பதற்றத்தில் ஆழ்த்தவா? உங்கள் கருத்தை கமெண்டில் பகிருங்கள்.